வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். ஈஸி டியூட்டோரியல்ஸின் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். 2 மரவெட்டிங்க ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மரவெட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இன்பமாக இருந்தார், நிறையா சம்பாதிச்சார். இன்னொரு மரவெட்டி எப்போவுமே ரொம்ப சோகமாக இருந்தார், நிறையா உழைச்சாரு, ஆனால் கம்மியாக தான் காசு வாங்கினார். ஒரு நாள் முதலாளி எப்படி இருக்க அப்படின்னு அந்த சோகமான மரவெட்டியை கேட்க, அந்த மரவெட்டி நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், நிறையா வேலை செஞ்சாலும் குறையான சம்பளமே எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னார். முதலாளி இதுக்கு காரணம் என்ன, 2 மரவெட்டியும் தனித்தனியாக கேட்டு பார்க்கலான்னு யோசிச்சாரு. சோகமான மரவெட்டியை கூப்பிட்டாரு. அவர் சொன்னார், நான் நிறையா உழைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் குறைவான சம்பளம் தான் எனக்கு கிடைக்குது. 2வது மரவெட்டியை கூப்பிட்டாரு. நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னோட கோடாரியை கூர்மைப்படுத்துவேன், என்னோட கோடாரியை கூர்மைப்படுத்தாமல் நான் வேலை செய்ய மாட்டேன், மரம் வெட்ட மாட்டேன். கோடாரி ரொம்ப பழமையாயிருச்சுன்னா புது கோடாரி மாற்றிடுவேன். கோடாரியை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் கூர்மைப்படுத்துறதுனால என்னோட மரங்கள் எல்லாம் சீக்கிரமாக வெட்டுப்படுது, என்னால் நிறையா மரம் வெட்ட முடியுது, நிறையா சம்பாதிக்க முடியுது, இதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னார். இதுதான் இந்த கதையோட கருத்து. எப்போவுமே நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். இயற்கை எடுத்துக்கோங்க, மரங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா பூத்து குலுங்கும். இலையுதிர் காலம்னு வரும்போது தன்னோட பூக்கள், இலைகள் இது எல்லாத்தையுமே உதிர்த்து இலையே இல்லாத ஒரு மரமாக இருக்கும். மறுபடியும் புது புது இலைகள் தளிர்த்து பூத்து குலுங்க தொடங்கும். இயற்கையில் இருக்கிற நம்ம மனிதர்களோட மனித உடலை எடுத்துக்கோங்க. நம்ம கையில், செல்களில், உறுப்புகள் எல்லாம் தோல் உரியும், புதுமைப்படுத்துறது நடந்துக்கிட்டே இருக்கும். புதுமைப்படுத்துறது தான் புத்தாண்டோட நோக்கமே. நம்மளோட அலுவலகத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம புதுமையாகலான்னு யோசிங்க. நம்மளோட குடும்பத்தில் இனிமையான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நம்ம கேரக்டரை எப்படி புதுப்பிக்கிறதுன்னு யோசிங்க. நம்ம உடல் நலத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன கேரக்டரை, என்ன ஹேபிட்டை புதுப்பிக்கணும்னு யோசிங்க. நியூ இயர் ரெசல்யூஷன்னு ஒரு பேப்பரில் மட்டும் எழுதாமல் மனசளவில் நீங்கள் புதுமையாகுங்க. புத்தாண்டோட முதல் நாள் மட்டும் இல்லை, புத்தாண்டோட ஒவ்வொரு நாளுமே இனிமையாக அமையும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ்.